நான் 10th படிக்கும்போது இதான் என்னோட சேம் ஃபீலிங். பேசிக்லி நான் 10th படிக்கும்போது என்னோடய ஸ்கூலில் என்னை விட நிறைய மார்க் வாங்கினவங்க வந்து நிறையா பேர் இருந்தாங்க. அதுவும் நான் 9th வந்து அவ்வளோ சூப்பராலாம் பண்ணல, ஒரு 85 80 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து யோசிச்சிருந்தேன், நம்மளால் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர முடியுமா, நிறைய பேர் இவ்வளோ சூப்பர் மார்க் வாங்குறாங்க, எல்லா சப்ஜெக்ட்லேயும் 95+ வாங்குறாங்க, ஸோ நம்மளாலேயும் ஸ்கூல் டாப்பர் மாதிரி வர முடியுமா, டாப் 3ல் வர முடியுமா, நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் நான் ஃபைனலாக நம்மளாலேயும் பண்ண முடியும்னு எப்போ பிலீவ் பண்ணி நானே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேனோ, நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அதை பற்றியே நான் வந்து யோசிக்கல. நான் வந்து அந்த ரேங்க் பற்றியே நான் யோசிக்கல. நான் வந்து படிக்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட மார்க்ஸ் எப்படி ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணுறது, நான் வந்து பிகினிங்லேயே கம்பேர் பண்ணேன். பட் ஆக்சுவலி கம்பேரிசன் இஸ் இஸ் தீப் ஆஃப் ஜாய்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம பக்கத்துலேயே இருக்கவங்க வந்து நம்மளை விட சூப்பரான மார்க் எடுத்தாலும் நம்ம அதை பற்றி கண்டுக்காமல் நம்மளோட மார்க் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும் தான் பார்க்கணும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு வேறு பாத்தில் போகிறாங்க, நம்ம வந்து ஒரு வேறு பாத்தில் போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி லெவல் 50ல் இருக்கிறவங்கள நம்ம இப்போ லெவல் 1ல் இருக்கோம், அவங்க லெவல் 50ல் இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணால் நம்மளால் எப்பயும் நம்மளும் அந்த லெவலில் ரீச் பண்ண முடியாது. நம்ம வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க, நீங்கள் எந்த கொஷின் எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களோட ஓன் ப்ராக்ரெஸ்ஸை, மற்றவங்களோட ப்ராக்ரெஸ் இல்லை. நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாமில் என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க, அப்படி இப்போ இந்த எக்ஸாமில் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்து அந்த மாதிரி தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்களே ஸ்கூல் டாப்பராக வரல. ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூல் டாப் 3 டாப் 5ல் கூட வர மாட்டேன்னு நினச்சேன். பட் நான் தான் ஸ்கூலோட 3rd ரேங்க் கடைசியில். ஸோ அதுவும் 3rd ரேங்க் வந்து வெறும் 1% தான். பிகாஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து 97, ஸ்கூல் செகண்ட் வந்து 96.4, நான் 96.2, நான் வந்து 96%. ஸோ நீங்களும் பண்ணலாம், நம்புங்க. ஆல்சோ நீங்கள் 10th 95+ வாங்குகிற ரெடியானா கமெண்ட்டில் போடுங்க. ஆல்சோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய 10th ஆனர்ஸ் ப்ரிப்ரேஷன் ஜேர்னி, நான் 10th எப்படி படிச்சுன்னு அதெல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஒரே ஒரு வீடியோவில். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன்டாக இருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.